கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் வசனத்தை விரும்ப மாட்டாங்க. வசனம் சொல்றவன் கேலி பண்ணப்படுவான். இந்த காலத்தில் இருக்கிறது போல ஐயோ வசனத்தை புரட்டுகிறதும் வசன தள்ளுகிறதும் ஆரோக்கியமான வேத வசனத்தை தள்ளிவிட்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போய் திரளான போதகர்களை தங்களுக்காக சேர்த்துக்கொள். நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய போயிருக்காங்க. பட் பவுல் சொன்னா, நீயோ தீமோத்தேயோ நீயோ எச்சரிக்கையா இருந்து வசனத்தை கண்டனம் பண்ண, புத்தி சொல்லு, சத்தியத்தை சொல்லு. கேட்கிறாங்களோ கேட்கலையோ சத்தியத்தை பேசு, வசனத்தை பேசு. சொல்லுவேன், நீங்கள் கர்த்தரை திரும்பணும். எதுக்கு திரும்பணும்னா வசனத்துக்கு திரும்புங்க, வசனத்தை பிடிங்க, வேற யாரையும் பிடிக்காதீங்க. இந்த அடிக்கிற புயலும் வெள்ளமும் நீங்கள் நின்று பிடிக்க வேண்டுமானால் நான் சொல்லுவேன், நீங்க தப்பா விளைவிக்காதீங்க. அநேக சபைகளுக்கு ஆபத்து. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வசனம் இல்லாத சபைகள். அநேகர் வந்து சொன்னாங்க, நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்க பேய்களை ஓட்டினோம், நாங்க அற்புதங்களை செய்தோம். இவங்க ஊழியெல்லாம் எதுல வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனத்துல, பேய் ஓட்டுறதுல, அற்புதத்துல இவங்க ஊழியத்தை அவன் கட்டி வச்சிருந்தான். ஆனா ஏன் சொன்னார்? அக்கிரம செய்யக்காரர். அவர் வீட்டை பற்றி சொன்னார், சபையை பற்றி சொன்னார். ஒரு சபை இருக்குப்பா, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. எந்த புயல் அடித்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் அந்த ஊழியம் அசையாது, அந்த சபை அசையாது, அந்த வீடு அசையாது. நீங்க போகிற சபை, நீங்க போகிற கூட்டம் கர்த்தருடைய வசனத்தின் மேல கட்டப்படுதா இல்ல பாஸ்டர் மேல கட்டப்படுதா? வாழ்க்கையும் வசனத்தின்படி இருக்கணும். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் பாக்கியவான்.